நீண்ட காலமாக ரகசியமா தேவன் ஒரு ஆசையை வச்சிருந்திருக்காரு. உங்களுக்குள்ள எனக்குள்ள எத்தனை பேருக்குள்ள ஒரு ரகசியமான ஆசை இருக்கு? ரொம்ப ரகசியமா. அதை எவ்வளவு நாளா அந்த ரகசியத்தை ஆண்டவர் மறைச்சு வச்சிருந்தாருன்னா, பல யுகங்களாக ஆண்டவர் மறைச்சு வச்சிருந்தார். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே இருந்த அவருடைய ரகசியமான ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை என்னையும் ரட்சித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது அவருடைய ரகசியமான நீண்ட கால ஆசை என்று போகிறது. உங்களால அப்படி புரிஞ்சுக்க முடியுதா? தேவனை பார்க்கிறேன், நான் இப்ப பார்க்கும்போது பார்க்கிறேன், அவரை பார்த்து எப்படி சந்தோஷப்படுறேன்னா, எவ்வளோ வருஷமா தேவனே ரகசியமா மனசுக்குள்ள ஆசை வச்சிருந்து இன்னைக்கு நீங்க என்ன கிறிஸ்துக்குள்ள கொண்டாந்து உங்க பிள்ளையா மாத்திருக்கீங்க. இது சடனா நடந்ததில்லை, இல்லை என்னுடைய முயற்சினால் நடந்ததில்லை, ஏன் திட்டம் இல்லை, இது உங்களுடைய நீண்ட நாள் கனவும் திட்டமா இருந்திருக்கு. இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியும். தேவன் தனக்குள்ள ஆதி காலமாக நீண்ட காலமாக வைத்திருந்த ஒரு ரகசியமான ஆசை. அது மட்டுமல்ல, அது அவருக்கு டிலைட்மெண்டா இருந்துச்சாம், அது அவருக்கு இன்பமா இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த காரியம் தோற்று போக முடியாத ஒரு திட்டமாய் தேவன் வைத்திருந்தார். அது மட்டுமல்ல, அதை எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு அவர் பிளான் போட்டிருந்தார். எப்படி இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், ஒரு பில்டிங் ப்ராஜெக்டுக்கு பிளான் போடுறாங்களோ அப்படி தேவன் என்னை ரட்சிக்க ஆதி காலம் முதல் ஒரு பெரிய திட்டத்தை, தோற்று போக முடியாத நீண்ட கால ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருந்து அதை குமாரன் மூலமாக இன்றைக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார். அந்த திட்டத்துக்குள் தான் நாம் இருக்கோம். தேவனுடைய கண்ணோட்டம் இந்த ரட்சிப்பை குறித்து, இந்த ஆசீர்வாதங்களை குறித்து தேவனுடைய பர்ஸ்பெக்டிவ், தேவனுடைய கண்ணோட்டம், அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறத நீங்கள் நானும் புரிஞ்சுக்கலனா இந்த ஆசீர்வாதங்களில் வெற்றியாய் வாழ முடியும். தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயினா அப்படின்னு அந்த ஆத்மா பார்க்க கத்துக்கும் தன்னை குறித்து. அது வெறும் நான் பார்த்தது, நான் பேசினது, நான் தொட்டது, நான் படித்தது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி அந்த ஆத்மா வாழக்கூடாது. அதனுடைய கண்ணோட்டம், ஆத்மாவின் கண்ணோட்டம் முழுக்க 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 தேவன் என்ன விதமாய் அதை ஆசீர்வதிக்கிறாரோ அப்படி பார்க்கும்போது அந்த ஆத்மா வாழ்கிறது. அது வாழும்போது பிரியமானவனை உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேங்கிற அந்த வசனம் அப்பதான் கிறிஸ்தவங்களுக்கு வலிக்கும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு சில வாரங்களாய் நாம் பார்த்து வருகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார் என்று இந்த பகுதி சொல்லுகிறது. அதாவது பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று சொன்னால் தேவன் என்ன விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதங்களில் ஒரு சில ஆசீர்வாதங்களை அல்ல, எல்லா ஆசீர்வாதங்களையும், ஆமேன், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் என்ன பண்ணியிருக்கிறார், அப்படியே ஒரு மழையை போல நம்மேல் தேவன், பிதாவாகிய தேவன் பொழிந்திருக்கிறார். இது எப்படி சாத்தியமா இருந்தது அப்படின்னா, கிறிஸ்துவோடு என்றைக்கு உங்களை என்னை இணைக்க வேண்டும் என்று அவர் நினைத்தாரோ, இது இன்னைக்கு நினைக்கல. வேதம் சொல்லுகிறது உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே, அதாவது இந்த உலகத்துக்கு அவர் அஸ்திவாரம் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டாரு, நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட அவருடைய அன்பின் நிமித்தம் இப்ப நம்ம எப்படி இருக்கோம், அவருடைய பார்வையில் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறபடினாலே மாசற்றவர்களாக, கரையில்லாதவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவன் நம்மை காண்கிறார். பாவிகளை தேவன் ஒரு நாளும் ஆசீர்வதிக்க முடியாது. நாம் பாவிகளாக இருந்தோம், ஆனால் கிறிஸ்துவோடு தேவன் நம்மை இணைத்த போது, கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவர் நம்மை சேர்த்து அவரோடு கூட ரேப் பண்ணினார் என்று சொல்லி நான் பேசினேன். அவரோட உள்ள வச்சு சேர்த்து வச்சு நம்மை ரேப் பண்ணிட்டார். அப்படி பார்க்கும்போது இப்போது கிறிஸ்துவை தவிர, கிறிஸ்துவை தனியாக நம்மை தனியாக அல்ல, கிறிஸ்துவுக்குள் நம்மை பார்க்கிறபடினாலே தேவன் ஒரு சில ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்று வேதம் சொல்லவில்லை, தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதில் முக்கியமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், தேவனுடைய கண்ணோட்டம் அது ரொம்ப முக்கியம். ஒரு இங்கிலீஷ் வேர்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், காட்ஸ் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு, காட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. தேவன் இந்த காலையில உங்களை என்னையும் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறார், தேவன் எந்த விதத்தில் நம்மை அணுகுகிறார், தேவன் ஒரு காரியத்தை குறித்து அவர் எப்படி நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். பிலேயாம் பார்த்துட்டே வரும்போது ஒரு முடிவுக்கு வந்துட்டான். என்ன அந்த முடிவுக்கு வந்துட்டான்னா, இஸ்ரவேலை
ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டான். நிறைய பார்க்கறான், ட்ரை பண்றான். இஸ்ரேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் கிடையாது, இஸ்ரேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் கிடையாது. ஆசீர்வதிப்பது மட்டுமே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. அதுல ஆண்டவருக்கு என்ன கிடையாது, கர்த்தருக்கு ரெண்டாவது ஒப்பீனியனே கிடையாது. ஹல்லேலூயா. இஸ்ரேலை ஆசீர்வதிப்பது மட்டுமே கர்த்தருக்கு பிரியம் அப்படிங்கிற கன்க்ளூஷன், ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அப்போ என்ன நடக்குது, ஆவியானவர் அவன் மேல் இறங்கி கர்த்தர் எப்படியெல்லாம் அவர்களை ஆசீர்வதித்தார் என்பதை அவனுக்கு காண்பித்தார். நான் சொல்றேன், என்னைக்கு நீங்களும் நானும் அந்த கன்க்ளூஷனுக்கு வர்றோமோ, ஸ்ட்ராங்கான கன்க்ளூஷன், தேவன் என்னை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு சித்தம், அவருக்கு பிரியம் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துட்டோம்னா, ஆவியானவர் என்ன பண்ணுவார், நம்முடைய கண்களையும் திறந்து காண்பிப்பார். அப்போ நம்ம ரெண்டு ஒப்பீனியன்லேயே இருக்கக்கூடாது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரோ என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரோ, நான் ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவனோ ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாதவனோ அப்படிங்கிற சந்தேகத்தை நீங்கள் எடுத்துட்டு, என்னைக்கு நீங்களும் அவனை போல என்னை ஆசீர்வதிப்பதே பரலோக பிதாவுக்கு சித்தம், அவருக்கு பிரியம் என்கிற கன்க்ளூஷனுக்கு வரும்போது ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் என்னென்ன தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை அவர் காண்பிக்க ஆரம்பிப்பார். ஒரு நல்ல இருதயம், ஆண்டவரை பற்றி ஒரு நல்ல கண்ணோட்டம், அவருடைய பர்ஸ்பெக்டிவ் நம்முடைய பர்ஸ்பெக்டிவாக மாறும்போது, ஆண்டவர் என்னை எந்த கோணத்தில் பார்க்கிறார், கிறிஸ்துவுக்குள் பார்க்கும்போது எப்படி தெரியும், ஆசீர்வதிக்கப்பட்டவனாக தான் தெரியும். ஆமேன். அவன் போய் மலை உச்சியிலேருந்து பார்க்குறான், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே தெரிந்தார்கள். நான் சொல்லுகிறேன், பரலோகத்தின் தேவன் அந்த மலையில் இல்லை, அதை விட உயர்ந்த சியோன் பர்வதத்தில் இருக்கிறார், அங்கே பரலோகத்தில் இருக்கிறார். அங்கேருந்து தேவன் பார்க்கும்போது எப்படி பார்ப்பார், உங்களை என்னை இன்னைக்கு எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறார்னா, கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். சகல ஆசீர்வாதங்கள் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் பிரச்சனை என்னன்னா, பூமியில் இருக்கிற நாம் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக பார்க்கிறோமா என்பதில் தான் நம்முடைய வெற்றி அடங்கி இருக்கிறது. இந்த ஒரு பாயிண்டில் நீங்கள் நீனிங்கன்னா தான் அடுத்த தொடர்ந்து இதை பற்றி நம்மளால் பார்க்க முடியும். ஆமேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் எதுவுமே என் விருப்பம் இல்லை, உங்கள் விருப்பம் என் விருப்பம் படி இது நடக்கலை. உங்கள் திட்டத்திலையும் என் திட்டத்திலையும் இதில் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் அப்பா அம்மா திட்டத்திலேயோ அல்லது நம்மளுடைய முன்னோர்கள் திட்டத்திலேயோ இது கிடையாது. ஏன்னா அவங்கள யாருக்குமே தெரியாது. நீங்களும் நானும் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இப்படி ஆசீர்வதிக்கப்படுவோன்னு நம்ம அப்பா அம்மாவுக்கும் தெரியாது, நம்ம தாத்தாவுக்கும் தெரியாது, அவங்களுக்கு முன்னோர்களுக்கும் தெரியாது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்குறோம். அப்ராக்சிமேட்டாக 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசுக்குள் தேவன் என்னை ஆசீர்வதித்து விட்டார். தெரிஞ்சுக்கிட்டது எப்பன்னு கேட்டிங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தேவன் என்னை தெரிந்து கொண்டார். இப்படி சொல்லலாம். நான் ரட்சிக்கப்பட்டது லேட்டு, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டது எப்போ, 2000 வருஷத்துக்கு முன்னாடி. தேவன் என்னை தெரிந்து கொண்டது எப்போ, உலக தோற்றத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்படி சொல்லலாம், ரட்சிக்கப்பட்டது லேட்டு, ஆசீர்வதிக்கப்பட்டது ஃபஸ்ட்டு. முதலாவது ஆசீர்வதிக்கப்பட்டபடினாலே இப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால ஆசீர்வதிக்கப்படவில்லை. ஏற்கனவே தேவன் ஆசீர்வதிக்க சித்தம் வைத்து தேவன் ஆசீர்வதித்திருந்தபடினாலே இப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ரட்சிப்பு இன்னைக்கு நடந்திருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க அவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அதை பற்றி இன்னும் நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். இப்படி தானான்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் காண்பிக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம், அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க, அதே புக்கில் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார், காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படியே. இந்த காலங்கள் நிறைவேறுங்கிறது அப்படின்னு இருக்கு பாருங்க, அது அப்புறம் பார்க்குவோம். பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கும்படி விரும்புகிறேன். தனக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அதாவது நான் சொன்னேன்ல, ரட்சிக்கப்பட்டது லேட்டு, நம்மளை தெரிந்து கொண்டது ஆசீர்வதித்தது முன்னாடி. என்ன இது எப்படின்னா, தேவன் தனக்குள்ள ரொம்ப ரொம்ப காலங்களாக, நீண்ட காலமாக ரகசியமாக தேவன் ஒரு ஆசையை வச்சுருந்துருக்காரு. உங்களுக்குள்ளே எனக்குள்ளே எத்தனை பேருக்குள்ள ஒரு ரகசியமான ஆசை இருக்குது?
ஏதாவது ரகசியமான ஆசை இருக்கா? இதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு. அப்படியே தேவனுக்கு ஒரு ஆசை இருந்தது, ரொம்ப ரகசியமாக. அதை எவ்வளோ நாளாக அந்த ரகசியத்தை ஆண்டவர் மறைச்சி வச்சுருந்தார்னா, பல யுகங்களாக ஆண்டவர் மறைச்சி வச்சுருந்தார். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே இருந்த அவருடைய ரகசியமான ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை என்னையும் ரட்சித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது அவருடைய ரகசியமான நீண்ட கால ஆசை என்று பவுல் எழுதுகிறார். உங்களால் அப்படி புரிஞ்சுக்க முடியுதா? தேவனை பார்க்குறேன், நான் இப்போ பார்க்கும்போது பார்க்குறேன், அவரை பார்த்து எப்படி சந்தோஷப்படுறேன்னா, எவ்வளோ வருஷமாக தேவனே ரகசியமாக மனசுக்குள்ளே ஆசை வச்சுருந்து இன்றைக்கி நீங்கள் என்ன கிறிஸ்துக்குள்ளே கொண்டாந்து உங்கள் பிள்ளையாக மாற்றிருக்கீங்க. இது சடனாக நடந்ததில்லை, இல்லை என்னுடைய முயற்சினால் நடந்ததில்லை, ஏன் திட்டம் இல்லை, இது உங்களுடைய நீண்ட நாள் கனவும் திட்டமாக இருந்திருக்கிறது. இப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியும். நான் சொல்கிறது விளங்குதா? தேவன் தனக்குள்ள ஆதி காலமாக நீண்ட காலமாக வைத்திருந்த ஒரு ரகசியமான ஆசை, அது மட்டுமல்ல, அது அவருக்கு டிலைட்மெண்ட்டாக இருந்துச்சான், அது அவருக்கு இன்பமாக இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த காரியம் தோற்று போக முடியாத ஒரு திட்டமாய் தேவன் வைத்திருந்தார். அது மட்டுமல்ல, அதை எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு அவர் பிளான் போட்டிருந்தார். எப்படி இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். ஒரு பில்டிங் ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு பில்டிங் கட்ட போகிறாங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, அந்த பில்டிங்க்கு டிராயிங்லாம் போடுவாங்கல்ல, வரைபடங்கள்லாம் போடுவாங்க, ப்ளூ பிரிண்ட் போடுவாங்க. அப்புறம் எத்தனை வருஷத்தில் இதில் கட்டி முடிக்கணும், எவ்வளோ பொருளாதாரம் தேவைப்படுது அப்படின்னு எப்படி ஒரு பில்டிங் ப்ராஜெக்ட்டுக்கு பிளான் போடுறாங்களோ, அப்படி தேவன் என்னை ரட்சிக்க ஆதி காலம் முதல் ஒரு பெரிய திட்டத்தை, தோற்று போக முடியாத நீண்டகால ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருந்து அதை குமாரன் மூலமாக இன்றைக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார். அந்த திட்டத்துக்குள் தான் நாம் இருக்கிறோம். அப்போது எவ்வளவு தான் சொல்கிறேன், தேவனுடைய கண்ணோட்டம் இன்றைக்கி ஃபுல்லாகவே அதை பற்றி தான் பேச போகிறேன். இந்த ரட்சிப்பை குறித்து, இந்த ஆசீர்வாதங்களை குறித்து தேவனுடைய பர்ஸ்பெக்டிவ், தேவனுடைய கண்ணோட்டம், அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறத நீங்கள் நானும் புரிஞ்சுக்கலன்னா இந்த ஆசீர்வாதங்களில் வெற்றியாகி வாழ முடியாது. ஏன்னா அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. நான் சொல்லுகிறேன், நம்ம அதை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இதையெல்லாம் வேதம் சொல்லுகிறது. எவ்வளோ இப்போ புரியும்பாங்க. தமக்குள் தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அப்போஸ்தலர்கிட்ட சொல்லியிருக்கிறார் தேவன் ஆவியானவர் மூலமாக, இப்படி நடக்கணுங்கிறது இது என்னுடைய பூர்வ கால திட்டம் என்று சொல்லி அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது, அந்த காலம் வந்துச்சு, அது இப்போ நிறைவேறிடுச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி நிறைவேறுன்னு அடுத்தது, பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட தேவன் இந்த ரகசியத்தை வச்சுருந்தார். ரட்சிப்பின் திட்டம் மட்டுமல்ல, இயேசுவின் மூலமாக என்ன பண்ணிட்டாரு, பரலோகத்தில் இருக்கிறவ, அங்கே இருக்கிற தூதர்கள், அங்கே இருக்கிற காரியங்கள், பூமியில் இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் இவர் ஒருவர் மூலமாய் கூட்ட வேண்டும். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு மேலும் அவர் தான் அதிகாரம் உள்ளவராக இருக்கார். பூமியில் உள்ளவை உங்கள் மேலே என் மேலேயும் அவருக்கு தான் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்னார்ல, வானத்திலும் பரலோகத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் அதிகாரத்துக்கு கீழே எல்லாம் ஒன்றா வந்துருச்சு. இப்போது அதாவது பிதாவாகிய தேவனை தவிர எல்லா தூதர்களும் பரலோகத்தில் உள்ளவைகளும் இயேசுவின் ஆளுகைக்கு கீழே இருக்கிறார்கள். அப்படியே நீங்களும் சபையாக நீங்களும் நானும் இந்த ஆண்டவராகிய அதிகாரத்துக்கு கீழே, ஆளுகை கீழே இருக்கிறோம். அப்போது நாம் யாரும் ஒரு ஆளுக்கு கீழே இல்லை, உயிர்த்தெழுந்த இந்த ஆண்டவருக்கு கீழே இருக்கிறோம். ஏன்னா அவர் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் ஆதிகாலம் முதல் தீர்மானித்த அந்த திட்டத்தின் கீழ் உங்களை எண்ணியும் தேவன் இன்னைக்கு ஒன்றாய் சேர்த்திருக்கிறார். ஒரு விதத்தில் சொல்லப்போனால், பரலோகத்தில் உள்ளவைகள் இன்னைக்கு நமக்கு தூரமாக இல்லை, கிறிஸ்து நமக்கு சமீபமாக இருக்கிறபடினாலே கிறிஸ்துவ தொட்டா பரலோகத்தில் உள்ளவைகளை தொட்ட மாதிரி கிறிஸ்துவின் மூலமாக நாம் அங்கேயும் அக்சஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் தேவன் ஆசீர்வதிக்கும் போது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லை, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன்னா பரலோகமும் பூமியும் இன்னைக்கு இயேசுவின் மூலமாக ஒன்றாய் கூட்டப்பட்டு இருக்கிறது. எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கிறது? ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆசீர்வாதம்னா ஏதோ கொஞ்சம் காசு பணம் ஒரு வீடு வாசல் இதுதான் ஆசீர்வாதம் அப்படிங்கலாம், அதெல்லாம் ஒரு சாதாரணமான காரியங்கள்.
தேவன் வைத்திருக்கிற அற்புதமானவைகளை பார்க்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதுவும் அதில் இருக்குது. ஆனால் இது ரொம்ப பெரிய காரியமாய் நான் பார்க்கிறேன். ஆமென். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ஃபைலில் 2-3 டாக்குமெண்ட் வைக்கலாம்ல. ஒரு ஃபைல் ஃபோல்டர் வாங்கி 2-3 டாக்குமெண்ட் வைக்கிறது போல் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, தேவன் கிறிஸ்து என்கிற அந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே பரலோகம் பூமி ரெண்டையும் இன்றைக்கி ஒன்றா வச்சுட்டார். ஹல்லேலூயா. இயேசு என்கிற ஒரு ஃபைலுக்குள்ளே இன்றைக்கி 2 காரியங்களையும் ஆண்டவர் ஒன்றாக வைத்து விட்டார் என்று சொல்லி பார்க்குறோம். இப்போது ஆசீர்வாதங்கள் எங்கேருந்து வரப்போகுதுன்னா, பரலோகத்திலிருந்து வரப்போகிறது இல்லை, நமக்கு கிறிஸ்துவனிடத்திலிருந்து வரப்போகிறது. ஏன்னா பரலோகத்தின் ஆசீர்வாதம் எல்லாமே அவருக்குள்ளே இன்றைக்கி இருக்குது. அப்போ நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். அதை தான் அப்படி சொல்கிறாரு, தேவன் உன்னதங்களிலே சகல பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படின்னா, பரலோகம் இன்றைக்கி அவருக்குள்ளே தான் அவருடைய ஃபோல்டரில் தான் இருக்குது, நாமும் அவருடைய ஃபோல்டரில் தான் இருக்கிறோம். இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறதுனால இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு இன்றைக்கி சொந்தமாக இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம், இதை நம்பினால் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பானே. இப்படி தான் நம்ம பிழைக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆசீர்வாதம் இனிமேல் எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அப்படி இல்லை. கர்த்தர் ஏற்கனவே என்னை ஆசீர்வதித்திருக்கதை புரிந்து கொண்டு அதை விசுவாசித்து அந்த ஆசீர்வாதங்களில் வாழ தேவன் என்னை அழைத்திருக்கிறார். ஒரே ஒரு காரியம், மறக்கக்கூடாத வார்த்தை, கண்ணோட்டம், பர்ஸ்பெக்டிவ். நீங்களும் நானும் இந்த வாழ்க்கையை என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம். கண்ணோட்டம் மாறினதுன்னா எல்லாமே மாறிடும். புரியுதுங்களா? கண்ணோட்டம் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். கண்ணோட்டம் தப்பாக இருந்ததுன்னா, கிறிஸ்தவ ஜீவியத்தில் கண்ணோட்டம் தப்பாக போச்சுன்னா எல்லாமே தப்பாக போயிடும். அன்றைக்கி அவங்களுக்கு எல்லாமே தப்பாக போன காரணம் அவருடைய கண்ணோட்டம் தவறாக இருந்தது. அவர்கள் தேவனை மட்டுப்படுத்தி விட்டார்கள். ஹல்லேலூயா. சரி, அடுத்தபடியாக இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு இருக்கிற 2 தடைகளை பற்றி இந்த காலையில் பேச விரும்புகிறேன். பிசாசை தவிர, பிசாசையே நம்ம எப்போதும் பேசிகிட்டு இருக்கோம். பிசாசை ஜெயிக்கிறது ஈஸி என்னை பொறுத்த வரைக்கும். இயேசுவின் நாமம் போதும் பிசாசை ஜெயிக்க. இதை தவிர 2 எதிரிகள் இருக்காங்க. அது யாருன்னா நம்ம தான் அந்த எதிரி. ஒன்று நம்முடைய ஆத்துமா, இன்னொன்று நம்முடைய சரீரம். ஹல்லேலூயா. இந்த ஆத்துமாவையும் சரீரத்தையும் நம்ம எப்படி டீல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் இந்த வாரம் அடுத்த வாரம் பேச போகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு, எல்லாம் ஒரே ஃபோல்டரில் இருக்குது. என்னுடைய ஆவிக்குள் தேவன் இன்னைக்கு வாசம் பண்ணுகிறார். ஆனால் என்னுடைய ஆத்மாவின் கண்ணோட்டமும் என் சரீரத்தின் கீழ்ப்படிதலும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்கள். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, so from now on we refuse to evaluate people merely by their outward appearances, for that's how we once viewed the anointed one, but no longer do we see him with the limited human insight. Now if anyone is enfolded into Christ, he has become an entirely new person. All that is related to the old order has vanished. Behold, everything is fresh and new. இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை ஏன் வாட்சன்னு கேட்டிங்கன்னா, இஃப் எனிஒன் இஸ் என்ஃபோல்டட் டு கிரைஸ்ட்னு இருக்குது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா இஃப் எனிஒன் இஸ் என்ஃபோல்டட் டு கிரைஸ்ட். இது நடந்துச்சா? நடந்துட்டுன்னு வேதம் சொல்லுது. ஆல்ரெடி வி ஆர் என்ஃபோல்டட் இன் டு கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் நாம் என்ஃபோல்ட் பண்ணப்பட்டு இருக்கிறோம். அதுதான் ஒரு வாரம் பேசினா இல்லையா, ரேப் பண்ணிட்டார். ஒரு குழந்தைய துணிக்குள்ளே ரேப் பண்ணுற மாதிரி தேவன் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? ரேப் பண்ணியிருக்கிறார். ஆகவே இப்போது நம்ம என்னவா இருக்கிறோம்? புது சிருஷ்டியாக இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ என்ன உன்னால் எவ்வளோ பார்க்க முடியும்? கண்ணால் பார்க்குறேன். நீ பேசுகிற வார்த்தையை காதால் கேட்குறேன். ஒருவேளை உன்னை தொட்டு உணரலாம், உன்னுடைய உருவம் எப்படி இருக்குது, இவ்வளோ தான் என்னால் பார்க்க முடியுது. அப்படி பார்க்க மாட்டோம்னு சொல்கிறார் பவுல். இனிமேல் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம்னா இதான் அர்த்தம். கிறிஸ்துவையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம் அப்படிங்கிறாரு. அப்போது முன்னாடி நாங்கள் இயேசுவை பார்த்தோம். ஏன்னா நம்ம பார்க்கல, அவங்க பார்த்தாங்க. 33.5 வருஷம் அவர் பூமியில் வாழ்ந்தார். ஒரு 3.5 வருஷம் அவங்க ஊழியம் செஞ்சு பார்த்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இயேசுவோட
உருவத்தை பார்த்தாங்க, இயேசு எப்படி பேசினார்னு பார்த்தாங்க, இயேசு எப்படிலாம் காரியங்களை செஞ்சாங்கன்னு பார்த்தாங்க இல்லையா. ஆனால் இப்போ உயிர் தெழுந்தவர் போயிட்டார். இப்போ அவங்க சொல்கிறாங்க, இனிமேல் கிறிஸ்துவையும் பார்வைக்கு எப்படி இருந்தார் அப்படின்னு நாங்கள் பார்க்க மாட்டோம், உங்களையும் அதாவது நம்மளையும் அப்படி பார்க்க மாட்டோம், அப்படி பார்க்கக்கூடாது. ஏன்னா அப்படி பார்வைக்குள்ளான மனிதன் இப்போ இல்லைங்கிறாங்க. நான் பார்த்து என் கண்ணால் பார்த்து காதால் கேட்டு என் ஐம்புலன்களை வைத்து அறிந்து கொள்கிற அந்த மனுஷன் இப்போ இல்லை. இவன் கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கான், இப்போ புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயினே, எல்லாம் புதிதாயின. இது யாருடைய கண்ணோட்டம்? இதுதான் தேவனுடைய கண்ணோட்டம். இப்போ யார் ஒரு விசுவாசியை பார்த்தாலும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவங்ககிட்ட இன்னும் அந்த காரியம்லாம் இருக்குது. அவன் மாம்சத்தின்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அப்படி மட்டும் நீ அவனை பார்த்தீங்கன்னா அவனை நீ ஏற்றுக்க முடியாது. வெறும் வெளிப்பிரகாரமான ஒரு வாழ்க்கையை மட்டும் வச்சு நீங்கள் அவனை நிதானிக்க முடியாது. ஏன்னா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான், இன்றைக்கி அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கான், அவன் புது சிருஷ்டி, அவன் கிறிஸ்துவுக்குள்ளே என்ஃபோல்டு பண்ணப்பட்டவனா பார்க்கணும். இயேசுவே இன்றைக்கி நாங்கள் அப்படி பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. அப்போது ஒவ்வொரு வசனங்களும் இங்கே என்ன சொல்லுது நம்ம பார்க்குற வரைக்கும், புதிய ஏற்பாடு பார்க்கும்போது கண்ணோட்டத்தை மாற்ற சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கண்ணோட்டம் மாறாவிட்டால், பர்ஸ்பெக்டிவ் மாறாவிட்டால், இது முதல்ல நமக்கு மாறணும். சரி, இப்போ நான் அவனை மாம்சத்தின்படி அறியாமல் இருக்கிறேன், அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாங்கிறத ஆவியில் அறிகிறேன், அது ஈஸி. முதல்ல நமக்கு, என்னை, உங்களை, ஹல்லேலூயா சொல்லுவோம், நம்மை எப்படி பார்க்கணும்? இப்படி இருக்க நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை ஃபோல்டர்களுக்குள்ளே வச்சிருக்கிறாரு, ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு எவ்வளவு நான் விசுவாசிக்கிறேனோ அதற்கேற்றபடி நான் நடக்க ஆரம்பிக்கிறேன். மற்றவங்கள மாம்சத்தின்படி அறியாதது அடுத்த விஷயம். முதல்ல உங்களையும் என்னையும், நம்ம ஒருவரையும் கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி கண்ணோட்டத்தோடு பார்க்குறோமோ அது ரொம்ப முக்கியம் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சரி, அடுத்து இன்னொரு விஷயம். மாம்சம் நம்முடைய சரீரம், நம்முடைய ஆத்மா, இந்த ரெண்டும் தான் இந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கக்கூடாதபடிக்கு அதிகமாய் தடை பண்ணுகிற ரெண்டு எதிரிகள் நான் சொன்னேன் இல்லையா. அதுக்கான வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இதை சொல்றது யாரு? பவுல் யாரு? பெரிய அப்போஸ்தலன், இயேசுவை நேருக்கு நேராக சந்திச்சவர், சபைகளை ஸ்தாபித்தவர். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அநேக புஸ்தகங்கள் அவர் எழுதுனது தான். அதனால் அவருக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுன்னு அவர் சொல்லலை. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, என் சரீரத்தை மட்டும் நான் ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணலன்னா நானே என்னவா போயிடுவேன், ஆகாதவனாய் போய்விடுவேன்னு சொல்கிறார். கர்த்தர் நமக்கு எவ்வளோ திறமையை கொடுத்துருக்கலாம், தாளந்துகளை கொடுத்துருக்கலாம், ஊழியத்தை கொடுத்துருக்கலாம், அழைப்புகளை கொடுத்துருக்கலாம். ஆனால் சரீரம் என்பது அது நம்மால் கட்டுப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. தானாக தேவன் அதை கட்டுப்படுத்துவார் என்று வேதம் சொல்லவில்லை. நீங்களும் நானும் தான் அதை கட்டுப்படுத்த வேணும். ஏன் கட்டுப்படுத்த வேணும்னா, தேவனுடைய கண்ணோட்டத்தின்படி போகாமல் அது இஷ்டத்துக்கு கண்ணோட்டத்தின்படி போணுச்சுன்னா நமக்கு அது நஷ்டத்தை உண்டு பண்ணிவிடும். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஒரு குதிரையை கீழ்ப்படுத்துறது போல, ஒரு மிருகத்தை கீழ்ப்படுத்துறது போல என்னுடைய சரீரத்தை கீழ்ப்படுத்த முடியுமா? கீழ்ப்படுத்த முடியும் என்று வேதம் சொல்கிறது. ஃபாஸ்டிங் அதில் ஒரு விஷயம். சாப்பாடு போடாமல் வச்சிடுறோம்ல ஃபாஸ்டிங்கில். ஃபாஸ்டிங் சொன்ன பிறகு அது பசிக்காது, ஏன்னா அது பழகிடும். ஃபாஸ்டிங்னால் இவன் எப்படியும் சாப்பாடு நமக்கு போட போகிறது கிடையாது அப்படின்னு ஃபாஸ்டிங் முடிஞ்ச பிறகு தான் பசிக்கும். இயேசுவுக்கு எப்பொழுது பசி உண்டாயிற்று? உபவாசம் முடிந்த பிறகு. நீங்கள் உங்கள் மனசில் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை என்ன பண்ணும்? அந்த சரீரம் கீழ்ப்படியும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், அதை போல தான் எல்லா காரியமுமே. கொடுக்க மாட்டேன், உனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணணும்? ஒபே பண்ணணும். அடுத்தது ரெண்டாவது ஆத்துமா. 2 கொரிந்தியர் 10:4 முதல் 5 வசனங்கள். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறதே. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டின்மையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்க வேணாம், இந்த எந்த எண்ணத்தையும் இருக்கு பாருங்க,
எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தும். இது எங்கே உண்டாகுது? ஆத்துமால, மனதில் எண்ணங்கள் உண்டாகிறது. அந்த எண்ணங்கள் தேவனுக்கு ஏற்ற எண்ணங்களாக தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது எதை தேவன் வேணான்னு சொல்கிறாரோ அதை சிந்திக்க போகும். அப்போ அதை என்ன பண்ணக்கூடாது? சரீரத்தை வேடிக்கை பார்த்தபடியே இந்த மனசையும் வேடிக்கை பார்க்க விடக்கூடாது. நாம் என்ன பண்ணணும்? அங்கே எழுதியிருக்கிறது சிறைப்படுத்துகிறோம். இங்கிலீஷில் கேஸ்ட் டவுன் இருக்கிறது, கேஸ்டிங் டவுன். அதாவது இப்போ ஒருத்த உங்களை பிடிச்சி இழுக்க போகிறான்னு வச்சுங்க, கீழே பிடிச்சி வரான்னு வச்சுங்க, அதுக்கு முன்னாடி அவனை நீங்கள் கீழே பிடிச்சி தள்ளிடணும். நீங்கள் அவனை கீழே பிடிச்சி தள்ளலைன்னா அவன் நிச்சயமாக உங்களை கீழே பிடிச்சி தள்ளிடுவான். இப்போ கர்த்தருக்கு விரோதமாக ஒரு செயல் செய்யணும்னா அந்த செயலை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த எண்ணம் தான் முதல்ல வரும். ஒரு பாவம் செய்யணும்னா முதல்ல அது எண்ணமாக வருது. நீங்கள் அது விரோதமான எண்ணம், இது கர்த்தருக்கு விரோதமான எண்ணம்னு தெரிஞ்ச உடனே அதை கீழே அடிக்கலைன்னா, அதை நோ சொல்லி கிறிஸ்துவுக்கு நம்ம கீழ்ப்படி சிறைப்படுத்தலைன்னா, நீங்கள் அதை கேஷ் டவுன் பண்ணலைன்னா, கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அது உங்களை கேஷ் டவுன் பண்ணி கொண்டு போய் பாவம் செஞ்சு வச்சிரும். அப்போது 2 இடத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு பவுல், இது 2மே பவுல் தான் இது. ஒன்று, சரீரம் தன் விருப்பம் போல் போகும்போது அதை கேஷ் டவுன் பண்ணி கீழ்ப்படுத்தணும். எண்ணங்கள் கர்த்தருக்கு விரோதமாக தாறுமாறாக போகும்போது அதையும் நாம் கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்த வேண்டும். இந்த 2ம் நம்ம பலத்தினால் அல்ல, தேவ பலத்தினால் செய்ய வேண்டும். தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. கர்த்தர் அதற்கு கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். அப்போது கிறிஸ்தவ ஜீவியத்தில் கண்ணோட்டம் சொன்னேன் இல்லையா, சரீரத்தை குறித்த ஒரு கண்ணோட்டம் வேணும். தேவன் எதற்கு இந்த கண்ணோட்டத்தை கொடுத்திருக்கிறார்? ஆத்மாவை குறித்த கண்ணோட்டம். தேவனுடைய கண்ணோட்டம் என்ன? சரீரத்தை குறித்த கண்ணோட்டம் என்ன? இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இருக்கா இல்லையா வசனம்? இது விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்போது தேவனுடைய கண்ணோட்டம் என்ன? தேவன் இந்த சரீரத்தில் வாசம் பண்ணுவதற்காக தெரிந்து கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த கண்ணோட்டத்தின்படி நாமளும் நம்ம சரீரத்தை பார்க்கும்போது சரீரத்தை நம்ம கரெக்டாக டீல் பண்ணுவோம். அப்போது அதுதான் ரொம்ப முக்கியம். சரீரத்தை தேவன் ஆலயமாக தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்கிறோம். ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் ஆத்மா ரொம்ப முக்கியம், அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா 3 யோவானில் 2ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு. உங்கள் ஆத்மா எவ்வளவு வாழுமோ, அதாவது உங்கள் ஆத்மா எவ்வளவு இயேசுவை சார்ந்து கொள்ளுமோ அவ்வளவுதான் வாழ்க்கையை இது அனுபவிக்க முடியும். இயேசுக்குள்ளே ஜீவனை தேவன் வச்சிருக்கிறார். இப்போ ஆவிக்குள்ளே எல்லா ஆசீர்வாதங்களும் வச்சுருக்காரு, நம்ம பார்த்துருக்குறோம். இந்த ஆவிக்குள்ளே வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் எவ்வளோ ஆசீர்வாதங்கள்? எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது. இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம சரீரத்துக்கோ, இப்போ சரீரத்தை சுகத்தை வேணும்னாலும் சரி, பொருளாதாரம் வேணுமானாலும் சரி, என்ன ஆசீர்வாதங்கள் வேணாலும் தேவன் ஆவியில் வச்சிருக்கிறார். இதை வெளிக்கொண்டு வர்றது எப்படி? தேவ மனுஷன் சொல்கிறா, இது ஒரு வாழ்வு மாதிரி. டேங்க் ஃபுல்லாக தண்ணி இருக்குது, வழியில் என்ன போட்டிருக்கோம்? ஒரு வால்வு போட்டிருக்கோம். டேங்க் ஃபுல்லாக தண்ணி இருக்குன்னா பைப்பில் தண்ணி வந்துடுமா? அந்த வால்வை ஓப்பன் பண்ணால் தான் தண்ணி எங்கே வருது? நமக்கு கிடைக்குது. அதுபோல தான் நம்ம ஆவி ஃபுல்லாக ஆசீர்வாதங்களை தேவன் வச்சுருந்தாலும் இந்த ஆத்மா விசுவாசிக்கும் போது அந்த வால்வு திறக்கிறது போல் திறந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அப்போது ஆத்மா என்ன பண்ணும்? எப்போயுமே அது விருப்பம் போல தான் காரியங்களை செய்ய நினைக்கும். ஆனால் நம்ம ஆத்மாவை அலைன் பண்ணி அதை தேவனோட சேர்த்தா, ஏன்னா ஆதியில் அப்படி தான் தேவன் உண்டாக்கியிருந்தார். ஆவியோடு கூட ஆத்மா இசைந்து இருந்தது. பாவத்தினால என்ன பண்ணிடுச்சு? இது சரீரத்தை சார்ந்து வாழ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்முடைய எல்லாருடைய மனமுமே மறுரூபமாகிட்டு இருக்கு. ஆத்மா ஏற்கனவே விழுந்து போன ஆத்மா இது வழக்கமாக என்ன பண்ணும்? இந்த 5 புலன்கள் என்ன சொல்லுதோ அதை தான் வேகமாக நம்பும். ஆத்மா எப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்குறத நம்பும், கேட்குறத நம்பும், முகர்றதை நம்புமே ஒழிய தேவன் சொன்னதை நம்பணும்னா அதை என்ன பண்ணணும்? நம்ம தான் டைரக்ட் பண்ணணும். ஒரு கப்பலை திருப்புறது போல இந்த ஆத்மாவை தேவனிடத்தில், தேவனுடைய வார்த்தையினிடத்தில், தேவனுடைய ஆசீர்வாதங்களில் ட்ரெயின் அப் பண்ண தான் சொன்னேன். கொஞ்சம் டைம் எடுத்து அதுதான் தியானிப்பது. கர்த்தருடைய வார்த்தையை இந்த ஆத்மாவில் ட்ரெயின் அப் பண்ணும்போது சங்கீதக்காரன் ஆத்மாவை பார்த்து பேசுகிறான், என் ஆத்மாவே நீ ஏன் தயங்குற? என் ஆத்மாவை நீ ஏன் சோர்ந்து போகிற? என் ஆத்மாவை நீ கர்த்தரை துதி, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, அவர் செய்த சகல உபாரங்களையும் மறவாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லலைன்னா அது மறந்துடும். இயற்கையாகவே அது மறக்கக்கூடியது, நன்றி மறக்கக்கூடிய ஒரு ஆத்மா பொல்லாதது. அது ஏமாற்ற விட்டிங்கன்னா அது நம்மளை கொன்னுடும். ஹல்லேலூயா. ஆத்மாவை அன்னைக்கு ஒரு தேவ மனுஷனுடைய வார்த்தை கேட்டேன், நீங்கள் ஆத்மாவை சரியாக டீல் பண்ணலன்னா அது உங்களை கொன்னுடும். ஏன் தெரியுமா?
அது விருப்பத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை கொண்டு போய் நேராக பிசாசன் கையிலே ஒப்பு கொடுத்துட்டு போயிடும். அப்போது ஆத்மாவை நீங்கள் எண்ணங்களை பார்க்கணும். அது எதை அதிகமாக விரும்புது, யார் வீட்டுக்கு போக அது அதிகமாக விரும்புது, எதை பார்க்க அது அதிகமாக விரும்புது, யாரோட அதிகமாக தொடர்பு கொள்ள விரும்புது, கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக நேசிக்குதா, இயேசுவை அதை நேசிக்குதா, இல்லை இதெல்லாம் விட்டுட்டு வேற எதையாவது நேசிக்குதா, அதோடைய தேவை என்ன? ஆத்மா எதன் மேல் பிரியமாக இருக்கிறது? கர்த்தர் மேலே பிரியமாக இருக்குதா, இல்லை பக்கத்து வீட்டு மேலே பிரியமாக இருக்குதா? அப்படின்னா அது எங்கே அதிகமாக இருக்குதோ அதை தான் அது வாழும். குவைட் நேச்சுரல். நான் சொல்கிறேன், யாரோடு அது அதிகமாக தொடர்பு கொள்ளுதோ அவங்களுடைய வாழ்க்கையை தான் அது வாழும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இயேசுவோட என் ஆத்மா அதிகமாக வாழும்போது தேவரகமான ஜீவனை கொண்டு என் ஆத்மா வாழும். தேவனற்றவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள், தேவனை வேணாங்கிறவர்களுடைய போய் என் ஆத்மா அதிகமாக வாழும்போது அவனுக்கு என்ன வாழ்க்கை இருக்கோ அந்த வாழ்க்கை தான் என் வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஹல்லேலூயா. ஸோ வி மஸ்ட் பி கேர்ஃபுல் அபவுட் அவர் சோல்ஸ். ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆத்மா எங்கே அதிகமாய் அது சொல்லுதா, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு தாழ்ச்சி இல்லைன்னு சொல்லி அது யார் மேய்க்க இடம் கொடுக்குது? ஆண்டவருக்கு கீழே அடங்கியது மேய்கிறதா, அல்லது தன் விருப்பத்துக்கு போய் தன்னுடைய வாழ்க்கை வாழ்கிறதான்னு பார்க்கறதுல தான். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார்னா அது சொல்லும், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லிடங்களில் மேய்த்து அமர்ந்த தன்னிரண்டையில் நடத்துகிறார். கர்த்தரின் ஆத்மாவை ரெஸ்டோர் பண்ணி தமது நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்லை. ஆத்மாவை தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் நேராய் நடத்த வேண்டிய ஆவி மனிதர்களாய் நாம் இருக்கிறோம். அது வெறும் இந்த 5 சென்சஸ். அதுதான் சொல்கிறேன், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயினா அப்படின்னு அந்த ஆத்மா பார்க்க கற்றுக்கணும் தன்னை குறித்து. அது வெறும் நான் பார்த்தது, நான் பேசினது, நான் தொட்டது, நான் படித்தது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி அந்த ஆத்மா வாழக்கூடாது. அதனுடைய கண்ணோட்டம், ஆத்மாவின் கண்ணோட்டம் முழுக்க 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 தேவன் என்ன விதமாய் அதை ஆசீர்வதிக்கிறாரோ அப்படி பார்க்கும்போது அந்த ஆத்மா வாழ்கிறது. அது வாழும்போது பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்கிற அந்த வசனம் அப்போ தான் கிறிஸ்தவங்களுக்கு பலிக்கும். ஏன் நிறைய பேர் அந்த வசனம் தெரிஞ்சு ஒன்றும் இல்லாமல் இருக்காங்கன்னா, சொல்கிறது ஒன்று, அவங்க ஆத்மா யார்கிட்ட யார் அந்த ஆத்மா யாரால் அந்த ஆத்மா மேய்க்கப்படுகிறது? யார் அந்த ஆத்மாவை மேய்க்கிறார்கள்? இயேசு தான் அந்த ஆத்மாவுக்கு மேய்ப்பராக இருக்காரா? இப்போது நம்ம எபேசியர் 3 வாசிக்கிறோம், அவர் உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் ஆவியிலே, கிறிஸ்துவுக்குள்ளே. ஆனால் நம்ம ஆத்மா எந்த டைரக்ஷனில் போகுது, நம்ம சரீரம் எந்த டைரக்ஷனில் போகுங்கிறது ரொம்ப முக்கியம். பவுல் சொன்னது போல் அந்த சரீரத்தை கட்டுப்படுத்தி நம்ம ஆளை தெரிஞ்சிருக்கணும். அதே சமயத்தில் ஆத்மாவு எண்ணங்கள், அது காரியங்கள் தேவனுக்கு விரோதமாக வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அதை சிறைப்படுத்தணும். அதை நீங்கள் சிறைப்படுத்தலைன்னா அது உங்களை சிறைப்படுத்திடும். யாராவது ஒருத்தவங்களை சிறைப்படுத்திடுவாங்க. ஒன்று நீங்கள் சிறைப்படுத்தணும் அந்த எண்ணத்தை, இல்லை அந்த எண்ணம் உங்களை சிறைப்படுத்திடும். யாருக்கு அடிமையாக அவங்க பின்னாடி போக வேண்டியதுதான். ஆத்மாவில் எண்ணத்தை நான் சிறைப்படுத்தலாம், ஆத்மா ஏன் பின்னாடி வரும், அதோட இஷ்டத்துக்கு அது என்ன சிறைப்படுத்திட்டுனா நான் வாய் மூடிட்டு அது பின்னாடியே போக வேண்டியதுதான். அது எங்கே கூட்டு போகணுமோ அங்கே கூட்டு போய் என் வாழ்க்கையை அழித்து விடுகிற ஒன்றாக இருக்கிறது. ஆத்மா அழிவுக்கு நேராக நம்மை நடத்துகிற பொல்லாத ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா அது மறுரூபமாய் கொண்டிருக்கிறது. அதை எவ்வளவு நாம் மறுரூபமாக, மனதை மறுரூபமாக கர்த்தருக்கு விட்டு கொடுக்குறோமோ அவ்வளோ அது வாழ ஆரம்பிக்கிற. நம்முடைய வாழ்க்கை ஆவியில் இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது நம்முடைய ஆத்மாவாக இருக்கிறது. பிலிப்பியர் 3 18 முதல் 21 வசனங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் கண்ணீரோட சொல்றேங்கிறாரு. நேற்று ஒரு வசனம் போட்டிருந்தேனே, உங்களுக்கு கண்ணீரோட புத்தி சொல்லி வந்தேன்னு. புத்தி சொல்றது வேற, கண்ணீரோட புத்தி சொல்றது வேற. சொல்றது வேற, கண்ணீரோடு சொல்றது வேற. ஏன் சொல்றாருன்னா, இதை நீ கேட்கலன்னா உன்னுடைய முடிவு அழிவு. இயேசு எப்பொழுது எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார், சீக்கிரமா உனக்கு என்னென்ன நடக்க போகுது பாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நீ எப்படி இருந்தாலும் என்னை ஏற்றுக்க போறதில்லை, உன்னுடைய முடிவு எப்படி இருக்குது என்று சொல்லி இயேசு அங்கு கண்ணீர் விட்டு அழுதார். இன்றைக்கும் ஒரு சிலருக்காக நம்ம ஏன் அழுகுறோம்னா, அவருடைய முடிவு அழிவாய் போகும் என்று சொன்னால் எப்படி கண்ணீர் வராமல் இருக்கும்? அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு. அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு. அவருடைய மகிமை அவருடைய
லட்சையே அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். எதை யோசிச்சுட்டு இருக்காங்க? ஐம்புலன்களுக்கு அடுத்தவைகளையே. இங்கிலீஷில் நான் இதை வாசிக்கிற முதல்ல தமிழில் வாசிக்கிறேன். நம்முடைய குடியிருப்போ, அவர் சிட்டிசன்ஷிப் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்போ இங்கே தேவனுடைய கண்ணோட்டம் என்னதுமா? சரீரம் எதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்னா, இன்றைக்கி ஆவியும் ஆத்மாவும் தனியாக வாழ முடியாது. அது வாழ்கிறதுக்கு ஒரு சரீரம் வேணும். அந்த சரீரத்தை தேவன் தன்னுடைய ஆணையம் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு கண்ணோட்டம் தேவனுடைய ஆணையம். ஆனால் இயேசு வரும்போது என்னவா மாற்ற போகிறாருன்னா, அவருக்கு எப்படி மகிமையுள்ள சரீரம் இருக்குதோ அப்படிப்பட்ட மகிமையான சரீரமாக இந்த சரீரத்தை மாற்றி அவர் கூட்டிகிட்டு போக போகிறாரு. அப்போது இந்த சரீரத்தை குறித்த கண்ணோட்டம் என்ன? இவர்களுடைய கண்ணோட்டம் என்ன? இது வெறும் தேவன் வயிறு அப்படின்னான்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு, அப்புறம் அந்த உலக சிற்றின்பங்கள், இதுதான் அவர்களுக்கு வாழ்க்கையாக இருக்குதான். இங்கிலீஷில் எப்படி வருதுன்னா, டிபிடியில் their God has possessed them and made them mute. உலகத்தையும் அந்த வயிறு, சாப்பாடு, இதிலே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆளுகை அதுதான் அவங்க தெய்வம். யார் தெய்வமோ அந்த தெய்வம் அவங்கள பொசஸ் பண்ணிவிட்டு, அது என்ன பண்ணிவிட்டு அவங்கள மியூட் பண்ணிவிட்டு, கடவுளுடைய காரியங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் அது மியூட்டில் போட்டுருச்சு. டூம் அவைட்ஸ் தம், அவர்களுக்கு அழிவு காத்திருக்கிறது. their boast is in their shameful lifestyles and their minds are in the dirt. அந்த உலக பிரகாரமாக வாழ்கிற வாழ்க்கையை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? அது ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க. அவருடைய மனசு மண்ணுக்குள்ளே, ஒரு விதத்தில் போனால் மண்ணுக்குள்ளே அவங்க புத்தி மண்ணுக்குள்ளே ஒட்டி இருந்தால் பரவாயில்ல, மண்ணுக்குள்ளே புதஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஆல்மோஸ்ட் பரீட், ஈவன் இட் இஸ் நாட் கனெக்டட் ஆர் டச், இட் இஸ் ஆல்மோஸ்ட் பரீட். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? they made the effect of the cross nothing and became the enemies of cross, enemies to the blessings, limiting the holy of Israel. அதாவது மனதளவிலே அவருடைய கண்ணோட்டம், சரீரத்தை குறித்த கண்ணோட்டம் தப்பாக போகும்போது, சரீரம் இச்சைக்கென்றும் சரீரம் அசுத்தமான லைஃப் ஸ்டைலுக்கும் சரீரம் வெறும் இந்த பூமிக்கு அடுத்ததுன்னு அவங்க போகும்போது அவங்க என்ன ஆடிறாங்க? கிறிஸ்துவின் சிலுவைக்கு அவர்கள் எனிமிகளாக, பகைஞர்களாக மாறிவிடுகிறார்கள். அப்படி பகைஞர்களாக மாறினுடைய முடிவு அழிவு என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய குடியிருப்பு எங்கே கிடையாது, வெறும் இந்த பூமி இல்லை, பரலோகத்தில் இருக்கிறது. அங்கேருந்து இயேசு வர காத்திருக்கிறோம். அப்போ நான் சொல்லுகிறேன், மனம், சரீரம், இந்த ரெண்டு எதிரிகளை குறித்து நமக்கு என்ன இருக்கும்னா, சரீரத்தை கட்டுப்படுத்தி கீழ்ப்படுத்தாவிட்டால் அது நம்மை அழிவுக்கு கொண்டு போய்விடும். அது என்ன பண்ணாது? தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்கிற இடத்துக்கு கொண்டு போகாது அப்படின்னு பவுலுங்க எச்சரிக்கிறார். ஸோ தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த ரெண்டு எதிரிகளாகிய ஆத்துமாவை தேவனுடைய வார்த்தையோடு தேவனோடு அலைன் பண்ண தவறிவிட்டால், அது நம்ம அதை கேஷ் டவுன் பண்ணலன்னா, மனதில் தோன்றுகிற எண்ணங்களை நாம் சிறைப்படுத்தாவிட்டால் அது நம்ம வாழ்க்கையை சிறைப்படுத்திடும். அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். மனதை மட்டும், ஆத்மா பொல்லாததாக இருக்கிறது, இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் அப்படி தான் இருக்கிறது. நாம் அவருடைய வயிறு, தேவன் வயிறுன்னு சொல்லுது. அப்போ யாருக்கு நான் கீழ்ப்படு, யாரை வணங்குகிறேன், அவர் தான் என் தேவன். இது சொல்கிறதே கேட்கறதுனால இது தேவனாக மாறுது. நான் என்ன பண்ணுகிறேன்? கர்த்தருக்கு என் ஆத்மாவையும் என் சரீரத்தையும் அவரோட டைரக்ட் பண்ண கற்றுக்கிறேன். அப்படி செய்யும்போது என் ஆத்மா தேவனுடைய ஆசீர்வாதங்களில் வாழ ஆரம்பிக்கிறது. ஏன்னா அதுதான், அப்படி தான் தேவன் உண்டாக்குனார். ஆவி ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ண வேண்டும், ஆவி சரீரத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். ஒழிய சரீரமும் ஆத்மாவும் அதிர்ஷ்டத்துக்கு போணுச்சுன்னா மாம்சத்தினால் வருகிறது எல்லாமே மரணத்தை தான் விளைவிக்கும். ஆவியினால் நமக்கு கொடுக்கப்படுவது தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். எவர்கள் தேவ ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள்.